Hello friends, to all the acupuncturists. நம்ம webinar participants மெயினாக ஒரு repeated question கேட்டாங்க, how to use electronic stimulators. Electronic stimulators acupuncture treatment plays a vital role, and especially நம்ம clinical or modern acupuncture treatments for pain management நம்ம electronic stimulators யூஸ் பண்ணுறோம் அதிக அளவில். Cosmetic acupuncture treatmentsல நம்ம hair growth, body shaping, weight loss, muscle toning ஏரியாவில் கூட நம்ம electronic stimulators யூஸ் பண்ணுறோம். Fertility acupunctureல நம்ம certain reproductive related points stimulate பண்ண நம்ம electronic stimulators யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம how to use electronic stimulators, about electronic stimulator, இதில் என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது, frequency, intensity control details என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். Acustimulator இது வந்து பேசிக் யூனிட், 2 ரீட்ஸ் இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இதில் இந்த சைடில் இருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், இந்த சைடில் இருக்கிறது இன்டென்சிட்டி கண்ட்ரோல். இந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலில் 1 மினிட்கான ஸ்ட்ரோக் லெவல்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன். ஸோ இதோட மினிமம் வந்து 80லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0 கிடையாது. மினிமம் 80, 120, 220 to 5000 வரைக்கும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் வந்து DD, டென்ஸ் அண்ட் டிஸ்பர்ஸ் ஃபார் பர் செகண்ட். ஸோ இது வந்து பேசிக்காக 6ல் ஸ்டார்ட் ஆகும். ஒரு செகண்டுக்கு 6, 12, 18 to 24 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். இந்த ஆன் ஆஃப் பட்டனில் வந்து 3 கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஆஃப், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கண்டினியூவஸ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து டென்ஸ் அண்ட் டிஸ்பர்ஸ். இதில் வந்து இந்த லைட் ஃப்ரீக்வன்சியோட சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம். கண்டினியூவஸாக அது மாறும். கண்டினியூவஸ் வைக்கும் போது கொஞ்சம் இந்த லைட் பிளிங்க் ஆகிற ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகும். பேசிக் ப்ராப்ளம்ஸ்க்கு, பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து மினிமம் 120, செகண்ட் ஆப்ஷன் 6ல் இருக்கலாம். இந்த இன்டென்சிட்டி கண்ட்ரோல்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டென்சிட்டி கண்ட்ரோல்ஸ்க்கு ரிலேட்டடாக இங்கே நாப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிமுலேட்டருக்குரிய 2 ரீட் ஸ்டிமுலேட்டரில் நீங்கள் ஃபஸ்ட் ரீட் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஒரு ரீடில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை பிளாக் அண்ட் ரெட், ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் நாப்ஸ் இருக்கும், அதர் டைப்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீடிலோட அந்த ஹேண்டில் போர்ஷனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 நாபையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த 0லேருந்து கிராஜுவலாக நீங்கள் அப் டு 1 வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக அந்த பேஷண்ட்டுக்கு டேப்பிங் சென்ஸ் ஃபீல் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க அந்த டேப்பிங் சென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட செகண்ட் ரீட். ஸோ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை ஃபர்தராக நீங்கள் இன்னும் 2 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய கண்ட்ரோலையும் நீங்கள் till 1 வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிவியராக பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சம்டைம்ஸ் இந்த இன்டென்சிட்டி பத்தாமல் இருக்கலாம். 1 to 2, 1.5, 2 வரைக்கும் கூட தேவைப்படலாம். பெரலிசிஸ், ஸ்ட்ரோக் போன்ற கண்டிஷனில் உங்களுக்கு அதிகமான இன்டென்சிட்டி தேவைப்படும். அந்த மாதிரி பெரலிசிஸ், ஸ்ட்ரோக் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த 80ங்கிறத கூட 120, 220 லெவல் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 ரீட் அக்யூஸ்டிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ட் பண்ணுற ரீட்னுடைய கண்ட்ரோல், அதுக்கு டைரெக்டாக கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் இன்டென்சிட்டி கண்ட்ரோல், இந்த செகண்ட் ரீடுக்குரிய கண்ட்ரோல், இந்த செகண்ட் கண்ட்ரோல். 2-வே ஸ்டிமுலேட்டர்ஸ், அக்யூஸ்டிமுலேட்டர்ஸில் 2 கண்ட்ரோல் இருக்கும். ஆஃப், கண்டினியூவஸ், DD. இந்த கண்டினியூவஸ்க்கான கண்ட்ரோல், இந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் 1 மினிட்டில் 80 ஸ்ட்ரோக்ஸ், 120, 220 to 5000 வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பேசிக்காக நம்ம கண்டினியூவஸ் மோடில் வச்சு தான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்டிமுலேட்டர் யூஸ் பண்ணுவோம். 80 to 120 ஃபிக்ஸ் பண்ணுறது நார்மல். 220 லெவலில் வந்து நம்ம ஒரு பேரலிசிஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். 220க்கும் மேலே அப் டு 5000 வரைக்கும் யூஸ் பண்ணுறது வந்து அக்யூபஞ்சர் அனஸ்தீஷியா மாதிரி கொடுக்குற கேசஸில் நம்ம இந்த ஹை லெவல் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக வந்து கண்டினியூவஸ்
80 to 120 வச்சா போதுமானது. இதில் ஸ்டேஜ் 2 டிடி டென்ஸ் அண்ட் டிஸ்போஸோட மோட் வந்து இந்த செகண்ட் மோட். ஸோ இது வந்து 6ல் மினிமம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு செகண்டுக்கு 12, 18 to 24 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். பட் இது வந்து மோட்டார் ரெக்கவரி எஃபெக்ட்காக ரொம்ப கோமா பேஷண்ட்ஸ் இல்லை மோட்டார் ரெக்கவரி லோகோமோட்ரி அட்டாக்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம இந்த டிடி அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ரேர் ஃபினாமினா. ஜென்ரலாக நம்ம அதிக அளவில் பயன்படுத்துறது இந்த கண்டினியூவஸ் மோட். கண்டினியூவஸ் மோடில் பயன்படுத்தும் போது இந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது, டிடியோட கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் மினிமம் 6ல் வச்சுட்டு அதை நீங்கள் எதுவுமே ஆப்ரேட் பண்ணாமல் விட்டுடலாம். கண்டினியூவஸில் வச்சுட்டு 120ல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட்ஸ் கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் இன்டென்சிட்டியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேஷண்ட்டோட அந்த சென்சிட்டிவ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த டாப்பிங் சென்சேஷனை உணர்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் நீங்களே உங்களுக்கு செல்ஃபாக L11, ட்ரிபிள் வார்மர் 6 போன்ற புள்ளிகளை ட்ரீட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரீடை கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த இன்டென்சிட்டி வச்சு பார்க்கலாம். 0.5 வைக்கும் போது எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, 1 வைக்கும் போது ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து வெரி பேசிக் ஸ்டிமுலேட்டர்ஸ். இதே இந்த மாதிரியான ஆப்ரேஷன் செட்டப்போட உங்களுக்கு 4 ரீட் ஸ்டிமுலேட்டர்ஸ், 6 ரீட் ஸ்டிமுலேட்டர்ஸ், 12 ரீட் ஸ்டிமுலேட்டர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். பட் இது வந்து பேசிக், வெரி ஈஸி, பேட்டரி ஆப்ரேட்டட் எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேட்டர்னு பேஷண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒயர் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிடுமோ, கரண்ட் வருமோங்கிற பயம் இருக்கும். பட் இந்த கேட்ஜெட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹேண்டி. நீங்கள் ஒரு பேஷண்ட்டோட ட்ரீட்டிங் பெட் அவங்க கவுச்சில் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்களோட பாயிண்ட்ஸில் கனெக்ட் பண்ண முடியும். இந்த 2 இன்டென்சிட்டி கண்ட்ரோலில் நம்ம 2 ரீட் ஸ்டிமுலேட்டர்ஸில் 2 ரீட் கனெக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு ரீட்லேயும் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 2 கனெக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரீட் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 அக்யூபஞ்சர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணலாம். அந்த 2 பாயிண்ட்டுமே வந்து இன் டு இன், யாங் டு யாங் இருக்கணும். மிட் லைனை க்ராஸ் பண்ணக்கூடாது. அண்ட் டியூ பெரிகார்டியம் ஹார்ட் மெரிடியனுக்கு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த பிளாக் அண்ட் ரெட் இந்த 2யுமே கனெக்ட் பண்ண பிறகு தான் பேஷண்ட்டால் அந்த சென்சேஷனை உணர முடியும். இதேனும் ஒரு பாயிண்ட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தால் அவங்களால உணர முடியாது. ஸோ ஃபஸ்ட் ரீடில் 2 பாயிண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ரீடில் 2 பாயிண்ட். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம 4 அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸை அட் எ டைமில் ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு 2 பாயிண்ட் மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரீடை கனெக்ட் பண்ண வேணாம். ஒரே ஒரு சிங்கிள் ரீடை மட்டும் கனெக்ட் பண்ணி அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவை மட்டும் 2 பாயிண்ட்ஸ்க்கு L11, ட்ரிபிள் வார்மர் 6 மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ரீட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஃபர்டிலிட்டி அக்யூபஞ்சர் பண்ணும்போது பைலேட்ரல் நீட்லிங், டபுள் சைடில் வந்து ஸ்ப்ளீன் 6 அண்ட் K7 நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 ரீடையும் கனெக்ட் பண்ணி 4 பாயிண்ட்ஸ், ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 2 நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன தவறுகள் ஸ்டிமுலேட்டர்ஸில் வந்து நம்ம பண்ணக்கூடாது வைல் கனெக்டிங், வைல் செலக்டிங் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டிமுலேட்டர்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது பண்ணவே கூடாத விஷயங்கள், நம்ம வந்து ரென் மெரிடியன், டியூ மெரிடியன், பெரிகார்டியம் மெரிடியன், ஹார்ட் மெரிடியனில் இருக்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ்க்கு ஸ்டிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் கனெக்ட் பண்ணுற இந்த ஒரு ரீடில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற இந்த பிளாக் அண்ட் ரெட் ரைட் சைடில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைட் பாடிக்குள்ளவே இருக்கணும். ரைட் சைட் ஹேண்டில் கனெக்ட் பண்ணால் இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் ஹேண்ட்லேயே கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரைட் சைட் லெக்கில் கனெக்ட் பண்ணலாம். உங்கள் மிட் லைனை க்ராஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது நம்பர் 2. நம்பர் 3, நீங்கள் வந்து ஒரு இன் பாயிண்ட்டுக்கும் ஒரு யாங் பாயிண்ட்டுக்கும் ஸ்டிமுலேட்டர் கொடுக்க முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸ்டொமக் 36க்கும் ஸ்ப்ளீன் 6க்கும் நீங்கள் ஸ்டிமுலேட்டர் கொடுக்க முடியாது. ஸ்ப்ளீன் 6 நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணும்னா இன்னொரு பாயிண்ட் வந்து கிட்னி, லிவர் போன்ற ஆர்கனுடைய பாயிண்ட்டாக, அக்யூபஞ்சர் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸ்டொமக் மெரிடியன் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா கால் பிளாடர், ட்ரிபிள் வார்மர், லார்ஜ் இன்டெஸ்டைன் போல் ஒரு யாங் மெரிடியனோட பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து பாடியில் எலக்ட்ரானிக் இம்ப்ளான்டேஷன்ஸ், ஃபேஸ் மேக்கர்ஸ் போன்ற உடலுக்குள்ளே வந்து சர்ஜிக்கலாக ஏதாவது இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேட்டர்ஸ் அடிஷ்னலாக கொடுக்கக்கூடாது. அதே தவிர நார்மலாக வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, பிளேட்ஸ் மாதிரி அந்த ஸ்க்ரூ, ஸ்பூன்ஸ் போன்ற நார்மல் மெட்டல்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்டிமுலேட்டர்ஸ் கொடுக்கலாம். ஆனால் எலக்ட்ரானிக்காக, அதாவது இன்சுலின்
காக ஒரு சிலர் வந்து எலக்ட்ரானிக் இம்ப்ளான்டேஷன் பண்ணியிருப்பாங்க. பார்க்கின்சோனிசம் மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து பிரெயின் ஆக்டிவேஷனுக்காக அந்த எலக்ட்ரானிக் இம்ப்ளான்டேஷன்ஸ் ஃபார் ஹார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேட்டர்ஸ் கொடுக்கக்கூடாது. டே 1 அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஒருத்தருக்கு நீடில் பற்றி ஒரு பயம் இருக்குது, இந்த சிகிச்சை பற்றி சரியாக புரியாமல் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டிமுலேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். பெயின் மேனேஜ்மெண்ட் கண்டிஷனில் பேஷண்ட்டுக்கு எந்த பயமும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா டே 1லேயே நீங்கள் எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேட்டர்ஸ் பயன்படுத்தலாம். உங்களுக்கு அக்யூ ஸ்டிமுலேட்டர் எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேட்டர்ஸ் பயன்படுத்துறதுல வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.